ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறப்பு கூறு நிதியை 100% செலவு செய்ய வேண்டும். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவு. உயர் அதிகாரிகளை மாற்ற வேண்டும். சமரச பேச்சுவார்த்தையில் முதலமைச்சர் ரங்கசாமி நிபந்தனை. அரசு பணிக்கான வயது தளர்வு குறித்து 2 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும். புதுச்சேரி ஆளுநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராஜினாமா நாடகம் பிசுபிசுத்து விட்டதால் ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி சரண்டர் ஆகிவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எள்ளி நகையாடல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சிறப்பு கூறு நிதியை 100% செலவு செய்து பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தேசிய செயலர் குடே சீனிவாஸ் கலந்து கொண்டு துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். துறை செயலர் டாக்டர் முத்தம்மா துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு கூறு நிதியை 100% செலவு செய்வதுடன் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். துறையின் மூலமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களை விரைவில் மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மணப்பட்டு மற்றும் திம்மநாயக்கன் பாளையத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்துள்ள நிலையில் அதனை இந்த மாத இறுதிக்குள் வழங்க வேண்டும் என்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதுவை நகர பகுதியில் கூடுதலாக தங்கும் விடுதிகள் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராமப்புறங்களில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்குகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கியுள்ளார். இந்த கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சவுகான், ஆளுநரின் செயலர் மணிகண்டன், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தமிழகம், கேரளா, புதுவை மண்டல இயக்குநர் ரவிவர்மன், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட சமரச பேச்சுவார்த்தையில் உயர் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை முதலமைச்சர் வழங்கியுள்ளதால் மோதலில் தற்காலிக முடிவு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆளுநராக கைலாசநாதன் நியமிக்கப்பட்டது முதல் முதலமைச்சர் ரங்கசாமி, ஆட்சியாளர்கள் ஆகியோருடன் அவர் சுமூக உறவை கொண்டிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் நீண்ட நாள் இழுபறி கோரிக்கையாக இருந்து வந்த இலவச அரிசி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்று நேரடியாக மத்திய அரசிடம் பேசி அனுமதியும் பெற்றார். இதேபோல் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மத்திய அரசிடம் நிதியை பெற்றுத்தர ஆளுநர் உறுதுணையாக இருந்தார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆளுநரின் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அரசு அனுப்பிய கோப்புகளில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி திருப்பி அனுப்பியதாகவும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடும்ப தலைவிக்கு உதவித்தொகை 1000 ரூபாயை 2500 ரூபாயாகவும், புதிதாக மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்து இந்த கோப்பு ஆளுநருக்கு சென்றபோது இதற்கான நிதி குறித்து ஆளுநர் கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. இதேபோல் புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் நியமனம், அதிகாரிகள் மாற்றம், வாரிசுதாரர்களுக்கு வேலை ஆகியவற்றிற்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனால் ஆளுநர் முதலமைச்சரிடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. இதன் உச்சகட்டமாக சுகாதாரத்துறை இயக்குநர் நியமன விவகாரம் வெடித்தது. ஒரு அதிகாரியை கூட நியமிக்க முடியாத தான் ஏன் பதவியில் இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி எழுப்பினார். இதையடுத்து கட்சி தலைமைக்கு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதாவினர் நிலைமையின் தீவிரத்தை தெரிவித்தனர். இதையடுத்து புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரடியாக சந்தித்து சமரசம் பேசினார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை செயலாளர்
ஆளுநர் மாளிகையின் உயர் அதிகாரியை மாற்றம் செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். ஆளுநருக்கு எதிர்மறையான தகவல்களை அந்த அதிகாரிகள் தொடர்ந்து அளித்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் சில முடிவுகளை ஆளுநர் எடுப்பதாகவும் தலைமை செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் பரிந்துரைகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதால் அதிகாரிகளை மாற்றினாலே நிலைமை சீரடும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விதிமுறைகளை பார்க்காமல் மக்களுக்கு சில நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் இதற்கு தடையாக உள்ள அதிகாரிகள் தேவையில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உருவாக வேண்டும் என்றால் தனது நிபந்தனைகளை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதற்கு மேலிட பார்வையாளர் சுரானா மத்திய உள்துறை அமைச்சரிடம் டெல்லிக்கு சென்று நேரடியாக பேசி நடவடிக்கை எடுப்பதாகவும் டெல்லி செல்லும்போது தாங்களும் வர வேண்டும் என்று முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருக்கு இடையிலான மோதல் தற்காலிகமாக முடிவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரசு பணியின் வயது தளர்வு குறித்து 2 வாரத்தில் துணைநிலை ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நேரடி நியமனங்கள் செய்யப்படவில்லை. பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்ற பிறகு துணை தாசில்தார், மருந்தாளுநர், சுகாதார உதவியாளர், விஏஓ, கிராம உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களை நேரடியாக நிரப்ப விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பெறப்பட்டன. ஆனால் எந்த அறிவிப்பும் வயது வரம்பு தளர்வு அறிவிக்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தை அணுகி வருகின்றனர். இதேபோல் சுகாதாரத்துறையின் மருந்தாளுநர் பதவிக்கு வயது வரம்பில் தளர்வு கேட்டு சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பல ஆண்டுகளாக புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் ஒருமுறை வாய்ப்பாக வயது தளர்வு தர வேண்டும், ஆன்லைனில் மட்டும் அல்லாமல் நேரடியாக விண்ணப்பத்தை பெற்று தங்களை நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வினை அனுமதிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த வழக்கு கடந்த 1ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மறுத்துவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வக்கீல் ஞானசேகரன் ஆஜரானார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக அரசு பணிக்கு நேரடி நியமனம் நடத்தப்படாத நிலையில் இவர்களுடைய கோரிக்கையை ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது என்றும் இந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்துள்ள நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதனை கேட்டறிந்த நீதிபதிகள் மனுதாரர்களின் கோரிக்கையை 2 வாரத்திற்குள் ஆளுநர் பரிசீலனை செய்து உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை வரும் 28ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளனர். புதுச்சேரி அரசின் குரூப் சி பணியை பொறுத்தவரை வயது தளர்வு அளிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு மட்டுமே உள்ளது. எனவே தலைமை செயலருக்கு உத்தரவை பிறப்பிக்காமல் ஆளுநருக்கு 2 வாரத்திற்குள் முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜினாமா நாடகம் பிசுபிசுத்து விட்டதால் முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநரிடம் சரணடைந்து விட்டதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எள்ளி நகையாடியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் சுகாதாரத்துறை இயக்குநராக முதலமைச்சர் பரிந்துரையை நிராகரித்து ஆளுநர் நியமித்துள்ளார். இயக்குநராக சிறப்பு மருத்துவம் படித்தவரை தான் நியமிக்க வேண்டும், விதிமுறைப்படிதான் இயக்குநராக செவ்வேளை ஆளுநர் கைலாசநாதன் நியமித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியின் போது கவர்னராக இருந்த கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்பட்ட போது தாங்கள் போராடியதாகவும் அதை அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரான ரங்கசாமி ரசித்தார். ஆனால் தற்போது ரங்கசாமிக்கும் அதே நிலை ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதாரத்துறை இயக்குநர் பதவிக்கு பணம் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக முன்தொகையும் பெறப்பட்டுள்ளது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர் 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு 90 கோடி ரூபாய் கைமாறியதாகவும் 100 பிராந்தி கடைகள் திறக்க முடிவு எடுத்தனர். இது தொடர்பான கோப்புகள் ஆளுநரிடம் சென்றன. லஞ்ச கோப்புகளை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார் என்று தெரிவித்த அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக ஆளுநரை மிரட்டும் வேலையை ரங்கசாமி ஆரம்பித்தார். ஆனால் அது பிசுபிசுத்து போய்விட்டது என்று குற்றம் சாட்டிய அவர் ராஜினாமா செய்யப்போவதாக கூறிய ரங்கசாமி இப்போது ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநரை எதிர்த்து தங்கள் ஆட்சியை
தாங்கள் ராஜினாமா செய்தோம். ஆனால் தற்போது பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் நாடகமாடி மக்களை ஏமாற்றுகின்றனர். அது மக்களிடம் எடுப்படாது. ஒரு நிமிடம் கூட முதலமைச்சர் ரங்கசாமி நாற்காலியை விடமாட்டார் என்று சுட்டிக்காட்டிய அவர் முதலமைச்சர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இவரது மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் செல்லாது என்று தெரிவித்த அவர் திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள்ளை, ஆனால் அவர் அணியும் ஆடையோ பாரதிய ஜனதாவினுடையது என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனவே டம்மி முதலமைச்சராக செயல்படும் ரங்கசாமி மாநில அந்தஸ்தை வாங்க முடியாது என்றும் மத்திய அரசும் தராது, அனைத்து கட்சியையும் டெல்லி அழைத்து செல்ல முடியாது என்று சுட்டிக்காட்டிய அவர் வரும் தேர்தலில் காங்கிரஸ் அரசு ஆட்சி அமைத்து போராடியே மாநில அந்தஸ்தை பெறுவோம் என்றும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட ஜெயிக்க மாட்டார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்று மாநில அந்தஸ்து கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். எங்க ஆட்சியில அவர் மாநில அந்தஸ்து கேட்க வரமாட்டாரு. ஆனா மாநில அந்தஸ்து அவருடைய உயிர் மூச்சு. தேர்தல் சமயத்தில் வரும்போது தான் மாநில அந்தஸ்தை பத்தி பேசுவாரு. இப்ப எல்லாரும் வரணும்னு சொல்றாரு, எல்லாரும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு. அவரே அந்த சமயத்துல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்ப மாநில அந்தஸ்து முக்கியம் இல்ல. எங்க ஆட்சி இருக்கும்போது மாநில அந்தஸ்து முக்கியம் இல்லையா? இவர் ஆட்சிக்கு வந்தா தான் மாநில அந்தஸ்து. நான் ராஜினாமா செய்ய போறேன், அலுவலகத்துக்கு போக மாட்டார். 2 நாள் போல 3ஆவது நாள் வந்துட்டாரு உள்ள அலுவலகத்துக்கு. அவரால் அந்த முதலமைச்சர் நாற்காலில உட்காராம ராத்திரி தூங்க முடியுமா ரங்கசாமியால? புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கான பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் காலியாக இருந்த 7 ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது தேர்வு செய்யப்பட்ட 7 நபர்களும் தங்களது குடும்பத்தினருடன் வந்திருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு செயலர் கிருஷ்ண மோகனன் உப்பு, பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, துணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கோர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ரவுடி உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மங்கலம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் பெரியசாமி தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கோர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பதுங்கியிருந்த ஒரு கும்பலை பிடிக்க முயன்றனர். காவல்துறையினரை கண்டதும் அவர்கள் சிதறி ஓடினர். இருப்பினும் அவர்களை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கரிக்கலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தாடி ஐயனார் என்ற ஐயனார் என்பதும், கனுவாப்பேட்டையை சேர்ந்த ரோஹித் ஆகாஷ் என்பதும் இவர்கள் 450 கிராம் கஞ்சாவுடன் ஆயுதம் வைத்திருந்ததும் தெரியவந்தது. அவர்கள் கஞ்சா புகைப்பதற்காக அங்கு பதுங்கியிருந்ததாகவும் தற்காப்பிற்காக ஆயுதம் வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களிடமிருந்த போதைப் பொருள், ஆயுதம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 5 பேரையும் கைது செய்தனர். கைதான தாடி ஐயனார் அவர் மீது கொலை முயற்சி, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட 33 வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது. பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் முறையாக குப்பைகள் அகற்றப்படாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் ஸ்வச்தா கார்ப்பரேஷன் மூலம் குப்பைகள் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைந்து புதிதாக டெண்டர் விடப்பட்டது. முன் அனுபவம் இல்லாத கிரீன் வாரியர் நிறுவனத்தை உள்ளாட்சித்துறை தேர்வு செய்தது. இதில் பல கோடி லட்சம் கைமாறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதிய நிறுவனம் தொட்டிகளை வைக்காமல் வீடுதோறும் சென்று குப்பைகளை சேகரிக்க வேண்டும். ஆனால் வீடுதோறும் சென்று குப்பை சேகரிக்கப்படவில்லை என்றும், சில இடங்களில் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது, பல இடங்களில் குப்பை தொட்டிகள் வைக்கப்படவில்லை. மக்கள் ஏற்கனவே குப்பை தொட்டிகள் இருந்த இடத்தில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இதனால் புதுச்சேரி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதன் காரணமாக தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனை திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். எனவே உடனடியாக புதுவை முழுவதும் குப்பை அகற்றும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
பட்ஜெட்டில் அறிவித்தபடி பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வேலை இழந்த ஊழியர்களுக்கு அரசு மீண்டும் வேலை வழங்கும் என்று கடந்த 2023 மற்றும் 2025 ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்களில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இவர்களுக்கு மாதம் 10,500 ரூபாய் ஊதியம் தரப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டு இதுவரை 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் ஆன பின்பும் இதுவரை புதுச்சேரி அரசானது பணி வழங்கவில்லை என்றும், இதையடுத்து பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழுவினர் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் தலைமை வகிக்க நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பங்கேற்று தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் புனரமைக்கப்பட்ட அஷ்ரப் நீர் ஊற்று பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட காஜியார் வீதி, முல்லா வீதி, மில்லாத் வீதி சந்திப்பில் அமைந்துள்ள நானா என்கிற CV அஷ்ரப் பூங்காவில் பல வருடங்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த கோரிக்கையை அடுத்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி அதிகாரிகளிடம் தொடர்ந்து மனுக்கள் அளித்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது பூங்காவில் நீரூற்று அமைக்கப்பட்டு அழகு செடிகள் நடப்பட்டு மின்விளக்குகள் பழுது பார்க்கப்பட்டு முறையான பராமரிப்பு பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்து நேரில் பார்வையிட்டார். அதையடுத்து காவல்துறையினரிடம் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியின் போது திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நலப்பணி மன்ற இயக்க தலைவர் சிவராஜிற்கு ஜூலை 13ஆம் தேதி பாராட்டு விழா நடைபெறவுள்ளதாக இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் விடுதலை தினம் நவம்பர் 1 என்பதை சுட்டிக்காட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்றதற்கும், பிரெஞ்சு குடியுரிமை இழந்தவர்களுக்கு தியாகி பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தியும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் குறித்து காமன்வெல்த் சரித்திர புத்தகத்தில் வெளியிடப்பட்டதை வரவேற்று இயக்க நிர்வாகிகள் சார்பில் சிவராஜிற்கு பாராட்டு விழா ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இயக்கத்தின் சிறப்பு தலைவர் நடேசன் தலைமை தாங்க உள்ள நிகழ்ச்சியில் பூங்கொடி பாராங்குசம் வரவேற்புரையாற்ற உள்ளார். புதுச்சேரி சிவம் அறக்கட்டளை தலைவர் சிவ இளங்கோ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, மதுரகவி, களியமூர்த்தி, இயக்க நிர்வாகிகள் பலர் பங்கேற்க உள்ள இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,075 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,180 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN TV 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.